சுந்தர பேரிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வணக்கங்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலும் ஏசாயா 49:15 பார்க்கும்போது, பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ, கருந்தாங்கினவள் தன்னுடைய பிள்ளைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாளோ, ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்ற வார்த்தையை நாம் இங்கே படிக்க முடிகிறது. இது ஒரு தாயினுடைய அன்பை, இரக்கத்தை, பாதுகாப்பை, அக்கறையை இங்கே பார்க்க முடிகிறது. இப்படியாக கூட ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் மீது இரக்கம் காட்டாமல் இருப்பாரோ என்பது போல சொல்லப்பட்டதான வார்த்தையாக இருக்கிறது. இது அவர்களுக்குரியதான வார்த்தையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாளிலும் நமக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், ஆண்டவரை நேசிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இப்படியாக இரக்கம் பாராட்டுவதிலே ஒரு தாய் உள்ளம் போன்று அவர் செயல்படுவதை நம்முடைய காலங்களிலே அல்லது நம்முடைய சூழ்நிலையிலே நாம் அநேக தரம் அறிந்திருப்போம். நிச்சயமாகவே ஒருவேளை தவறுகள் செய்திருந்தாலும் அல்லது ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்திருந்தாலும் நாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடம் நாம் மனம் திரும்பும் போது, அல்லது ஆண்டவரே நான் இப்படி செய்து விட்டேன் என்று எண்ணும் பொழுதே ஆண்டவர் நம் மீது பரிவும் இரக்கமும் நம் மீது அக்கறையும் கொண்டு நம்மை ஆதரிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கு அநேக செய்திகளை நாம கேள்விப்படுறோம். பிறந்த குழந்தையை கூட என்ன செய்யறாங்க, தொட்டில்களில் வீசி செல்றாங்க, தெருக்களிலே வீசி செல்வதை நாம பார்க்க முடிகிறது. இப்படியாக கரு தாங்கினவள் அல்லது பெற்றெடுத்த தாயே தன்னுடைய பிள்ளைகளை இவ்வாறு செயல்படுகின்றதான அல்லது அவர்களை வேண்டாம் என்று உதறி தள்ளி விடுகின்றதான சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் ஒருவேளை பெற்றெடுத்த தாய்க்கு கூட அப்படியான கடுமையான அல்லது இருதயம் கடினப்பட்ட சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் நம்மை தாங்கினவர் அல்லது நம்மை அழைத்தவர் அப்படி என்றைக்கும் ஒரு நாளும் செய்ய மாட்டார். அவர் ஒரு நாளும் நம்மை மறந்து போகாத ஆண்டவராய் இருக்கிறார். அதனால கடைசி காலங்களில் மனிதர்களுடைய அன்பு தனிந்து போகும் என்ற வார்த்தைக்கிணங்க இன்றைக்கு அநேக காரியங்களை நாம பார்க்கிறோம். குறிப்பாக தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிறதான அந்த அன்பு எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா இடங்களிலும் பேசப்படும். ஆனால் அப்படிப்பட்ட அன்பை இன்றைய காலங்களில எல்லாமே நாம தலைகீழாக நாம் கேள்விப்படுவதை பார்க்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு, ஒருவேளை தாய் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை அப்படின்ற வார்த்தை இன்றைக்கு நம் நினைவுக்கு வருகிறது. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மை நேசிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நம்மேல் பரிவு கொண்டு, இரக்கம் கொண்டு, நம்மேல் அக்கறை கொண்டு நம்மை ஆதரிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு விலகாதிருப்போமாக. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.